ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டோட ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட்டோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஹயாங்ஸ் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. குயிக்காகவே மேரேஜ் பண்ணுங்க. என்ன குயிக்காக மேரேஜ் பண்ணணுமா? உனக்கும் அதே ஸ்டேஜில் தான் மேரேஜ் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி மிம்மம் பேச, எனக்கு மேரேஜ் லைஃப்லாம் பிடிக்கல. அது ஒரு போரிங்கான லைஃப், அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் மேரேஜெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஹயாங்ஸ் எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க லவ் பண்ணுற பர்சன்ஸாக மேரேஜ் பண்ணுவீங்க. எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. நான் அப்போவே சொன்னேனே, அவன் ஒரு ரோபோ, அவனுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாதுன்ட்டு. எங்கே என் மாம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சேக போய் இந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன நினச்சிட்டு இருக்க ஜங்குக்? என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா? நான் உன்னோட மாம், நான் என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே கேட்கணும். பட் மாம், இந்த ஒர்க்கில் என்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் போடுற ஆர்டரை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இது என்னோடய லைஃப். எனக்கு மேரேஜ் லவ் அந்த மாதிரி என் லைஃபுக்குள்ள ஒரு பர்சன்ட் என்ட்ரு ஆகிறது பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ஹயாங்ஸுக்கு மேரேஜ் பண்ணுவீங்க? ஓ, வளர்ந்துட்டல, மாஃபியா கிங்காக வேற இருக்கல. அப்புறம் மாமலாம் உனக்கு எப்படி கண்ணுக்கு தெரிவாங்க? அதான் இந்த மாதிரி என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன். இங்கே பாரு ஜங்குக், நான் டிசைட் பண்ணது தான். என் சன் 4 மெம்பர்ஸ்க்கு ஒரே ஸ்டேஜில் ஒன்றாத்தான் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கேன். நீ மேரேஜ் தான் பண்ணிக்கணும். உனக்கு பிடிச்சிருந்தா யாரையாவது ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணினா அதை வேணாலும் எனக்கு லவ் பண்ண சொல்லி, நான் அவங்களுக்கே உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அதை விட்டுட்டு நான் மேரேஜெலாம் பண்ண மாட்டேன், இப்படி தான் நான் சிங்கிளாக இருப்பேங்கிற மாதிரி என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. இப்படி கோவமாக பேசுனா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட கோவமாக திட்டினாலும் சரி, ஃபைட் பண்ணாலும் சரி, எனக்கு மேரேஜ் வேண்டாம். ஹயாங்ஸ்க்கு மேரேஜ் பண்ணுவீங்க? ஓ, அந்தளவுக்கு வந்துட்டலாம், பாட்டுக்கிறேன்டா. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எப்போ நீ மேரேஜுக்கு ஓகே பண்ணுறியோ அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட வந்துட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி மிம்மம் கோமா அவங்க ரூமுக்கு போனால் பாய்ஸஸ் 3% தான். ஏன்னா என்ன மாதிரி மாமா டென்ஷன் ஆக்குறா? அம்மா, மேரேஜ் தானே பண்ணிக்க சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டே இப்போ உனக்கு என்ன செய்யுது? ஹயாங், வாய மூடுறீங்களா? உங்களுக்கு லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு பர்சனை பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. நான் ஏதாவது ப்ராப்ளமாக பண்ணுறேன்? நீங்கள் என்ன என் லைஃப்பில் என்ட்ரு ஆகுறீங்க? மாமா அப்படி தான் திட்டுவாங்க, அப்புறம் வந்து பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே நேராக அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு கம்பெனிக்கு கிளம்பிடுவார். பாய்ஸஸ்மே ஃபோட்டோ சாப்பிட்டா வேகட்டுலையே அவங்கவுங்க கம்பெனிக்கு கிளம்புறாங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம மிம்மம் தான் நேராக ஜிமினாவோட ஹவுஸுக்கு ஜிமினாவை மீட் பண்ணேன். ஜிமினாவோட பேரண்ட்ஸையும் மீட் பண்ண வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துருந்தேன். இப்போ காலிங் பெல் கிளிக் ஆகிற மூமெண்ட்டுக்கு பார்க்கு தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஹே மிஸ்ஸஸ் பார்க், இங்கே வந்து பாரு, உன் ஹவுஸுக்கு கெஸ்ட்டுன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், யார் வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் பார்க்குமே கரெக்டாக பார்க்குக்கிட்ட வந்து நின்னான். ஹே, என்னடி வெளியே நிற்கிறேன்? அது ஒன்றும் இல்லை, அது வந்து நான் வந்து உங்ககிட்ட என்ன ஒன்று மின்னிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஓ, ஹெல்ப் தேவைப்படுதா? மீன் எப்படி? ஹவுஸுக்கு வெளியே நின்று ஹெல்ப்பெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பேர்லாம் திங்க் பண்ணிட்டியா? எதுக்காக இந்த மாதிரி கலாய்க்கிறீங்க? வா மீன் உள்ள, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? ஹவுஸுக்குள்ளே வர என்ன உனக்கு தயக்கம் அப்படிங்கிற மாதிரி நேராக ஹவுஸ்க்குள்ளே கொண்டு வந்து ஹாலில் உட்கார வச்சுருந்தேன். இப்போ கூட ஒரு மாதிரி நம்ம மிம்மம் வந்து ஒரு மாதிரி தயக்கத்தில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை? ஹவுஸுக்கு வர சொன்னால் நான் மாஃபியா ஒர்க் பண்ணுறேன், மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு என் ஹஸ்பண்ட் போயிருக்காரு, என் பிபிஎஸ் 4 மெம்பர்ஸையும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை பார்க்கவும் வர மாட்டேன், என்கிட்ட பேசவும் மாட்டேன். திடீர்னு வந்துருக்க, எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்குறேன். அதான் 4 பர்சன்ஸு சிங்கம் மாதிரி 4 பசங்களை பெற்று வச்சுருக்கேன். அவங்கள்ட எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணுவாங்களே, இந்த ஹயாங்கோட ஹெல்ப் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மாமா நோட் பண்ணால், அது வந்து எப்படின்னா, உன்னோட ஹயாங் அந்த மாதிரி தான் கலாய்ச்சிட்டே இருப்பார், நீ வந்துட்ட சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னோடய சன்ஸ் எல்லாருக்குமே ஏஜ் அதிகமான மாதிரி தெரியுது. என்னோடய சர்க்கிளாக இருக்கிற மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே மேரேஜ் பண்ணி கூட்டுட்டாங்க, பேபிஸோட ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன் சன்ஸ்க்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய குட் நியூஸோடு வந்துருக்கு. எப்போ மேரேஜ்? மேரேஜ் வந்து நான் என் 4 சன்ஸுக்கும் ஒரே ஸ்டேஜில் ஒன்றா மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓ, கங்க்ராட்ஸ், கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன். சரி, மேரேஜ் எப்போ? அதில் தான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அது ஹயாங், அது வந்து இதை எப்படி சொல்லன்னு தெரியல. சரி, ஹயாங் சுகாவுக்கு ஜிமினாவை ரொம்ப பிடிச்சிருக்குது.
ஒரு 10 இயர்ஸாக ஜெமினா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜெமினா சுகாவை இக்னோர் மேலே இக்னோர் பண்ணிகிட்ருக்கான். சுகா ஜெமினாவை தவிர யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான். ஜெமினா என்னோட பிரதரோட சன்னாக இருந்தாலும் உங்களோட பர்மிஷன் வேணும்ல. இங்கே பாருங்க யாங், ஜெமினாவை நான் ரொம்ப பத்திரமாவே பார்த்துக்கிறேன். சுகாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அட பைத்தியம், இருக்குடா இந்த அளவுக்கு தேங்கி 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 தேங்கிலாம் இப்படி மின்னி உழுங்கி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? டேரெக்டாக வந்து என் சுகாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற ஏஜ் ஆயிடுச்சுடா. உன் சன் என்னடா பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் மேரேஜ் பண்ணி தரப்போகிறேன்னுங்கிற மாரி கேட்டிருந்தா இப்போவே பண்ணிக்கோனுங்கிற மாரி சொல்லிகிட்டு இருப்பேன். என்ன எனக்கு என்ன பயம்? சுகா என்ன மாதிரி கேரக்டர், உன் சன்ஸ் என்ன மாதிரி கேரக்டருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, என் ஜிமின் அவனை அடர் ஹவுஸுக்கு போகிறது இல்லையே, என் சிஸ்டரோட ஹவுஸுக்கு போகிறான். என் சிஸ்டர் என் ஜிமினாவை பத்திரமா பார்த்துக்க மாட்டானுங்கிற மாதிரி திங்கிங் கூட எனக்கு இல்லாமல் போகுமா? எனக்கு ஓகே தான். நீ மேரேஜுக்கான ஒர்க்கெலாம் பாரு, ஜிமினாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஐயோ, ஜிமினாட்ட எதையுமே கேட்காம என்ன நீங்களே எல்லாத்தையும் பேசிக்கிறீங்க? பார்த்துக்கலாம், ஜிமின் தானே, நம்ம சொன்னால் அவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா டே ஹவுஸுக்குள்ளே நம்ம வீமின் 2 பேருமே என்ட்ரு ஆகுறாங்க. ஜிமினாவோட சொல்கிற நம்ம டே ஆன்சர் போட்டிருக்க, டேவோட ஆன்சரில் நம்ம ஜிமினா ஆன்சர் போட்டிருக்கோம். ஒரு அக்கான மூமெண்ட்லேயே 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு பேசிக்கிட்டே ப்ளே பண்ணபடியே ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிற வேகத்திலேயே ஜிமினாவோட மாமன் 2 பேரும் வந்து ஹக் பண்ணபடி கரெக்டாக பக்கத்து சோஃபாவிலேருந்து உட்காரவும், ஸ்நாக்ஸ் எடுத்துவாங்க, பேபிஸ் வந்துடுச்சுல அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் பார்க் சொல்கிறத கேட்டு அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக மேட்ஸு ஸ்நாக்ஸும் ஒரு ஜூஸும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சேன். ஒரு ஸ்ட்ராபெரி கேக் இருக்குது, ஒரு சாக்லேட் கேக் இருக்குது. ஸ்ட்ராபெரி கேக்கை ஜிமினா எடுத்துருவார், சாக்லேட் கேக் கிட்டே இருக்கும். நம்ம மாட்டுக்கு டே அடு டன்னடா எனக்கு பிடிச்சிட்டு நீ என்னடா அடை எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்க, இப்போ என்ன பிடிச்சிட்டா இருந்தால் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாக்லேட் கேக்கு டேவோட ஆன்சரில் தான் இருக்குது, ஜிமினோட ஆன்சரில் ஸ்ட்ராபெரி கேக் இருக்குது. ஆனால் 2 பேரோட பாடியாக ஷேர் பண்ணி ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஃபீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த மில்க் ஷேக்கை கூடயும் ஷேர் பண்ணி தான் 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாம் எங்களுக்கு காலேஜ் ஒர்க்கு நிறைய இருக்குது, நாங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறோன்னா அப்படிங்கிற மாதிரி மாட்டை போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படியும் 2 பேரும் அப்படியே ப்ளே பண்ணப்படிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. இந்த மூமெண்ட்டை மிம்மாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நம்ம மிஸ்ஸஸ் பார்க் தான், என்ன ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டே இருக்கிற? இல்லை மிஸ்ஸஸ் பார்க், உனக்கு ஒரே ஒரு சன் தானே? ஆமாம், எனக்கு ஒரே ஒரு சன் தான், அது ஜிமின் தான். அப்போ ஜிமினா பக்கத்தில் ஒரு பர்சன்ட், அது ஏன் பிரதரோட சன். அவனுக்கு 5 ஏஜ் இருக்க சொல்ல என் பிரதரோட ஒய்ஃப்மே ஒரு மீட்டிங் போக சொல்ல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் என் பிரதரோட சன் மட்டும்தான் சேஃப் ஆனால் என்னோடய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவனை ஏதாவது ஒரு ஹோமில் கொண்டு விட்டு பார்த்துக்கோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த பிளேஸில் உங்களோட பிரதர் தான், என் பையன் மாட்டியே நான் அவனை பார்த்துப்பேன், அவனையே ஹோமில் விட்டுறணும், ஹோமில் விடாத பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு குட்டி ஃபைட்டப் பண்ணி என்னோடய பிரதரோட சன்னனே திங்க் பண்ணாமல் இந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்தார். அப்போதுலேருந்து டே ஏன் கூட தான் இருக்கிறான். அவரை டேயை என்னோடய ஹஸ்பண்ட் அவன் சன் மாட்டி தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. டே என்னோடய பிரதரோட சன் தான், அவன் என் கூட தான் இருக்கிறான், ஜிமினா கூட தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மிம்மாம் இன்னும் ரொம்ப எக்ஸைட் ஆகி டேயை பார்த்த உடனே மிம்மாமுக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருக்கும். பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு என்ன மூமெண்ட்டுக்கு. பார்க் என்ன நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காத, எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஃபியான்சி இருக்காங்க, லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜங்குக்கை பற்றி உனக்கு நல்லா தெரியும். ஜங்குக்கிட்ட நாங்கள் மேரேஜை பற்றி பேசணும், லவ் பண்ணுறியான்னு கேட்டோம். மேரேஜும் பிடிக்கலனுக்கிறான், லவ்வும் பண்ணவே இல்லைன்னுக்கிறான். எனக்கு டேயை ரொம்ப பிடிச்சிருக்குது, டேயை என் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறியா, நான் டேயை ரொம்ப பத்திரமாவே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முதல்ல 2 பேரும் கொஞ்சம் ஹவர்ஸ் யோசிச்சுட்டு சரி ஓகே, டே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி அந்த ஹவுஸுக்கு வந்தால் ஜிமினா ஆட்டோமேட்டிக்காக டே கூடயே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லி சிரிக்க, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம்
2 பேரும் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு ஃபீவர் இருந்தால் 2 பேருமே லீவ் எடுப்பாங்க. எல்லாமே ஒன்றா தான் பண்ணிகிட்ருப்பாங்க. டே மட்டும் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி ஹவுஸுக்கு வந்துட்டான். சிமினா ப்ராப்ளமே பண்ணாமல் சுகாவை மேரேஜ் பண்ணி டே கூடயே அந்த ஹவுஸ்க்கு வந்துடுவான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு அப்போ டேயும் சிமினாவையும் என் சன்ஸுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்னுக்கிறியா? நான் இப்போ அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் டே கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என் சன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் 2 சன்னும் நான் என்ன சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. மேரேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையும் பாரு சிஸ்டர். என்னோடய 2 சன்ஸையுமே ஹவுஸுக்கு அனுப்புறதில்ல எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறத கேட்டு ரொம்ப ஹாப்பியாகி, என்னடா ஜங்குக்கு பார்ட்னர் இல்லையே ஃபியான்சி எங்கடா போய் தேடுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்த நம்ம மீமாம் ரொம்ப ஹாப்பியில் டேயை பிடிச்ச மூமெண்ட்டில் ஜான் டாடுக்கு கால் பண்ணி எல்லாட்டையுமே சொல்லி டேயோட பிக்கை கூட ஜான் டாடுக்கு காட்டியாச்சு. ஜான் டாடுக்குமே டேயை பிடிச்சிடுச்சு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட் ஆகுது. ஒர்க்குக்கு போன பாய்ஸஸ் எல்லாருமே நேராக ஹவுஸில் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஒர்க்கு எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் ஹாலில் ஒரு பெரிய சைஸில் நிறைய சோஃபாஸ் உண்டு. நடுவில் பெரிய சைஸில் மிரர் டேபிளும் உண்டு. அதை சுற்றி தான் 4 சோஃபா உண்டு. நம்ம ஜங்குக்கு ஒரு சோஃபா, ஆரம் ஒரு சோஃபா, நம்ம ஜேகப்பு சுகா அப்படிங்கிற மாதிரி நல்லா பெருசு. அது ஒன்றும் ஷார்ட்டாக கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்கும். 4 பேர் 4 சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. தனித்தனியாக உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே டின்னர் சாப்பிட்ற டைம் மிம்மாம்டா அப்படியே ஃபுட்டை எடுத்து பாய்ஸஸ் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணால் நம்ம ஆரம்பிக்கிட்டேன்னா நான் ஜின்னோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் நானும் டாடும் பேசினோம்டா. அவங்க ஓகேன்ட்டாங்க. அப்போ உனக்கும் ஜின்னுக்கும் மேரேஜுக்கான மட்டும் ஒர்க்கே பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்டையும் ஒயன்கிட்டையும் நாங்கள் பேசணுங்கிற மாதிரி மிம்மாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு சுகாவை நோட் பண்ணால், மே எல்லாருக்கும் பேசினேன், எனக்காக பேசினியாமா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே மிம்மாம்மா நோட் பண்ணால், என் செல்லத்துக்காண்டி நான் சொல்லாமல் இருப்பேன்னா ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாட்டையுமே பேசியாச்சு. ஜிமினா மேரேஜுக்கு ஓகே பண்ண வைக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. என் ஜிமினாவை நீட்டாக மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பா இப்போ நான்டா ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ் மட்டும் முடியட்டு அவனுக்கு இருக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். நம்ம பாய்ஸஸ் 3 பர்சன்ஸ்கிட்டையுமே நம்ம மிம்மம் நல்லா ஜாலியாக சிரித்து பேசினபடி ஃபுட்டை அப்படியே சர்வ் பண்ணபடி சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிட வச்சா என் சங்குக்குன்னு ஒரு கேரக்டரும் அதே பிளேஸில் தான் உட்காந்துருக்குது. இந்த மாதிரி மிம்மம் தன்னோட மொத்தமாக இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே அவங்க எல்லாருக்கூடையும் சிரித்து பேசினபடி ஃபுட்டை சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, எனக்கு இந்த ஃபுட்டு வேணும், இந்த ரைஸ் வேணும், அது வேணும், இது வேணுங்கிற மாதிரி 1 by 1 நம்ம ஜங்கு கேட்டால் மிம்மம் அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சுகா பக்கத்துலேயும் ஆரம் பக்கத்துலேயும் ஜேகா பக்கத்துலேயும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆகி அப்படியே அந்த பிளேட்டை வேகமாக டேபிளில் வைப்பாரா. இந்த மாதிரி வச்சோம் 4 பர்சன்ஸை கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால், உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காக என்ன 1 ஹவர்ஸ்லேருந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் என்னை மட்டும் நான் இக்னோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கோமா ஜங்குக்கு பேசுனா, இங்கே பாரு ஜங்குக்கு, நான் மார்னிங்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ மேரேஜுக்கு ஓகேங்கிற மாதிரி சொன்னாதான் நான் இனி உங்ககிட்ட பேசுவேன். எனக்கு நீ ஓகே சொல்லணும், மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லை உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். மேரேஜுக்கு நீ ஓகேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறேன், இல்லாட்டா என்னால் உங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் ஆரம்பம் சுகா கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி, நான் இப்போ நீ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன், எதுக்காக என்ன இந்த மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா, நீ இந்த மாதிரி மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேன்னுக்கிற மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குறியே, அப்போ அது எனக்கு இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி தெரியலையா, இந்த மாம் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற ஒரு பர்சன் நீ இன்றைக்கி என்னையே எழுத்து பேசுகிற, இன்சல்ட் பண்ணுற, நான் சொல்கிறத கேட்க மாட்டேனுங்கிற மாதிரி என்கிட்டயே ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், பிளேட்டை கூட இவ்வளோ வேகமாக ஏன் மேலே இருக்க கோவத்தில் தூக்கி பிளேட்டை இப்படி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் மிம்மாம் இந்த மாதிரி பயங்கர ஆங்கிரி டோனுக்கு சேஞ்ச் ஆகிறத பாய்ஸஸ் 3 பர்சன்ஸும் நோட் பண்ணுறாங்க. ஆகா சாஃப்டாக இருந்த மாமா ரகட் மாமா மாட்டிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலே 3 பர்சன்ஸும் மிம்மாவை நோட் பண்ணால், அதனால இப்போ என்ன என்கிட்ட ஃபைட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் என்னடா டிசைட் பண்ணியிருக்கீங்க, மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லு, நான் உங்ககிட்ட பேசுகிறடி, இனி என்கிட்ட நீ இட்டமெண்ட்லாம்
ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் நான் இனி உங்ககிட்ட பேச போகிறது கிடையாதுங்கிற மாதிரி மிம்மம் நேராக ரூமுக்கு போனேன். ஜங்குக்குமே ஃபோட்டோ சாப்பிடாம நேராக ரூமுக்கு போகிறாரு. பேக்ஸ் 3% தான். என்னடா மாமு வின் பண்ணுவாங்களா இல்லை ஜங்குக்கு வின் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. இங்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே நம்ம ஜிமினோட ஹவுஸை தான் காட்டுது. டே ஜிமின் டேயாங் கீழே வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட மாம் கூப்பிடவும் 2 பேருமே அப்படி கீழே இறங்கி வராங்க. நம்ம ஜிமினோட மாம் ஜிமினோட டேடுக்கு ஜிமினாவுக்கு டேக்கி சர்வ் பண்ணபடி அப்படியே அவங்களும் ஃபுட்டை சாப்பிட்டபடியே ஜிமினோட டேடை நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் அட நீ சொன்னா ஆகாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட டேடி ஜிமினோட மாமா நோட் பண்ணால் வாயிட்டு வந்து சொல்லுங்கள் நான் சொன்னவன் என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன 2 பேரும் மாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால் டே ஜிமினி இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆண்டி நம்ம ஹவுஸ் கொண்டுருந்தாங்க பாட்டியா? ஆமாம் பாட்டேன். அந்த ஆண்டி யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியும். டே பேசுனா ஒழுங்கா பேசுடா. டேட் அடா எனக்கு தெரியுங்கிறனே, அது உங்களோட சிஸ்டர் எனக்கு தெரியாதா, அது மின்னாண்டி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ ஞாபகம் இருக்குடா. ஞாபகம் இருக்கு. டாய் அந்த டோனிங்கில் பேசாதான் இப்போ என்ன திட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட டேடு திட்டவும் இப்போ என்ன ஆன்ட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆன்ட்டி அவங்க சன் அவ்வளோ பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்பா ரொம்ப ஹாப்பி. மேரேஜுக்கு போகணுமா? நீங்களும் மாமும் மட்டும் மேரேஜுக்கு போயிட்டு வந்துருங்க. நானும் டே மட்டும் ஹவுஸில் சிங்கிளாக இருந்துக்கிறோம். ஃபுட்டை பற்றிலாம் அடிங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆர்டர் வாங்கி சாப்பிட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பார்க்கும் மிஸ்ஸஸ் பார்க்கும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எது நாங்கள் மேரேஜுக்கு போகணும் நீங்கள் ஹவுஸில் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நோட் பண்ணால் டேடா ஜிமினோட பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். இங்கே பாரு ஜிமி நான் என்ன சொல்ல வரேன்னுக்கிறத ஃபுல்லாக கேள. சரிம்மா சொல்லுமா, நான் ஃபுல்லாகவே கேட்குறேன், என்ன சொல்லுவியோ ஃபுல்லாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை சாப்பிட்டபடியே அவங்க மாமா நோட் பண்ணான். அது மின் என்ன சொன்னான்னா உனக்கும் எனக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறடா பேசுறதுக்கு தான் இங்கே வந்துருண்டா. சான்ஸே கிடையாது, நாலாண்டா சுகாவை மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற விதி நின்று கட்டுறாரு. நம்ம கட்டுனா டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா சுகா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, அது நம்ம டேக்கு தான் நல்லா தெரியுமில அந்த மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக ஸ்மைல் பண்ணான். ஏன்டா இந்த கட்டுறமா உனக்கு தெரியாதுமா, எனக்குலாம் சுகா வேண்டாம்மா, நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, நான் காலேஜ் இதமாக படிச்சுட்ருக்கேன், நான் ஏம்மா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டை பாட்டுட்டு நம்ம ஜிமினாவோட டேடு தான் நீ ஏன் தேவையில்லாமல் அவன் தான் வேண்டாங்கிற மாதிரி கட்டிகிட்டு இருக்காமல, கட்டுறவங்ககிட்ட எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க? டேயாங் சொல்லுங்கள் டேட். எங்கள் பாரு டே, நான் என்னோடய சன்னாக திங்க் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். நீ இந்த டிசிஷனுக்கு ஓகே பண்ணுவேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் என் சிஸ்டர்கிட்ட அதை சொல்லி அனுப்பவும் செஞ்சுருக்கேன். என் டேடி என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். நான் என்ன திங்க் பண்ணேன்னா, என்னோடய சிஸ்டரோட சன் ஜங்குக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னுங்கிற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்கிற பர்சண்டாக மேரேஜ் பண்ணிப்பியா? உன்னோட விருப்பம்டா. உனக்கு பிடிக்கலன்னா நான் ஜிமின் அவாப்பா நான் சொல்கிறேன் மாட்டியா, அந்த மாதிரி வேணால் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடு. எனக்கு விருப்பம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட டேடி இந்த மாதிரி சொன்னால், ஐயோ டேடி நீங்கள் என்ன மாதிரி டேடு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ரோபோ வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டவும் யாரா பாட்டுடா ரோபோனுங்கிற மாதிரி ஜிமினோட டேடு கோமா ஜிமினாவை நோட் பண்ணால் அந்த ஜங்குக்கு தான் சொல்கிறேன், அவன் ஒரு ரோபோ, அவனுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது, ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு பசண்டை பிடிச்சி என் டேக்கி கட்டி வைப்பேனுங்கிறீங்க, அதெல்லாம் முடியாது. இப்போ என்ன உங்களுக்கு நான் சுகாவை மேரேஜ் பண்ணிக்கணுமா? அவனை கூட நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் பட் டேங்க் அந்த ஜங்குக்கு வேண்டாம், அவன் ஒரு ரோபோட, அவனுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது, அவன் எமோஷ்னலில் ப்ளே பண்ணுவான், எமோஷ்னலில் ப்ளே பண்ணிவிட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாதபடி ரோபோ மாதிரியா இங்கே 2 பேருமா டேக் அவன் செட் ஆக மாட்டான், சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா கட்டுன்னு ஜிமினாவோட மாம் டென்ஷன் ஆகி வாய முடிட்டு கீழே உட்காண்டா அப்படிங்கிற மாதிரி கட்டவும் டக்குன்னு நம்ம ஜிமினா கீழே உட்காந்துட்டு டாடி இப்போவும் சொல்கிறேன், டேக்கி ஜங்குக்கு செட் ஆக மாட்டான், அவன் ஒரு ரோபோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நீ வாய மூடல அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட மாம் ஜிமினை விட்டுட்டுனா டயாங் ஓகே பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸை 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுடே, உனக்கு பிடிக்கல இப்போ மேரேஜ் பண்ணிக்காண்டானாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, உன் டேடு கண்டிப்பாக உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படிலாம் இல்லை டேட், என்னை இந்த மாதிரி இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு பர்சன்ட் இந்த ப்ளேஸில் எனக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க,
எப்போதுமே என்னோட சேஃப்டியும் என்னோட கேரையும் திங்க் பண்ணபடி எனக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி பாட்டு நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கீங்க. மேரேஜ் லைஃப்னு சொல்ல நீங்கள் கண்டிப்பாக நிறைய திங்க் பண்ணிட்டு தான் அந்த மூமெண்ட்டுக்கே ஓகே பண்ணியிருப்பீங்க. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டாட் மாம். உங்களுக்கு எந்த ஒரு பர்சன்ட்டை பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த பர்சன்ட்டை நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த பர்சன்ட்டை அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு மேரேஜில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களோட சாய்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாரி சொல்கிறது கேட்டு பைத்தியம் அங்கே நான் சொல்கிறது நீ கேளுடா, எனக்கு மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாரி கேட்டுனா வாயை மூடுறா நீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினாவோட மாம் ஃபேஸை கப் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணபடி என் பையன்னா பையன்தான், எப்படி சொன்னடா பர்ஃபெக்டாக கேட்டுட்டான், நீ இருக்கியே, நீ வேணால் ஹவுஸில் இரு, ஜங்குக்கும் டேய்க்கும் வேணால் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், நீ வேணால் சுகாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னா நீ மேரேஜ் பண்ணிக்காண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேயை மட்டும் மேரேஜ் பண்ணி அங்கே போமா, நான் மட்டும் சிங்கிளாக இருக்கணுமா, அடலாம் முடியாது, நானும் சுகாவை மேரேஜ் பண்ணிவிட்டு டே கூடயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பேரண்ட்ஸ் மேல் பண்ணபடி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சா எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்கு கூட ஹவுஸை தான் கட்டுது. மார்னிங்கே மிம்மம் வந்து ஹவுஸில் இருக்க ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேட் எல்லாத்தையும் நோட் பண்ணபடி ஒர்க் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜான்டாட் என்ட்ரு ஆகி உன் சன்ஸ்லாம் என்னடி பண்ணிகிட்ருக்காங்க, ஜங்குக் மேரேஜுக்கு ஓகேன்னு சொன்னானா அப்படிங்கிற மாரி கேட்கவும், எங்கே அவன் ஓகே சொல்கிறது, அவன் என்கிட்டயே கோவட்டாக கட்டுறான், நைட்டு பிளேட்டை கூட தூக்கி போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மிம்மம் சொல்கிறது கேட்டு, பிளேட்டை தூக்கி போட்டானா, ஓன் மேலே கோவம் வந்துடுச்சா, ஆமாம் அவனை இக்னோர் பண்ணுறேன்னா அந்த கோவத்தை மட்டும் என் மேலே அப்படியே காட்டிட்டான் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி ஜான்டாடு மிம்மம் பேசிக்கிட்டு இருந்தான். பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக கிளறிங்க வராங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு போகிறதுக்காக எல்லாருமே டைனிங் ஹால் அரேஞ்ச் ஆனால் இப்போவுமே மிம்மம் வந்து ஜங்குக்கை இக்னோர் பண்ணபடி ஃபுட்டை சாப் பண்ணபடி ஒர்க்கை கரெக்டாக பார்த்துக்கோங்கடா, நார்மலாக ஒர்க்கை பண்ணுங்கள், கொஞ்சம் பாட்டு ஒர்க்கை பண்ணுங்கங்கிற மாரி ஒன் பை ஒன்னாக எப்போட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் டென்ஷன் ஆகி டக்குன்னு எழுந்து நின்று பிளேட்டை மறுபடியும் கீழே போடுற மாதிரி வந்தா, இங்கே பாரு ஜங்குக்கா, தேவையில்லாமல் ரெண்டு ப்ராப்ளம் பண்ணால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுது, ஃபுட்டாக பிடிக்கலன்னா ஹவுஸை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி மிம்மம் பேசுகிறது கேட்டு ஜான்டாடு தான் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜான்டாடு மிம்மம் நோட் பண்ணால், நீங்கள் அமைதியாக இருங்க, ஃபுட்டு பிடிக்கலன்னா நீங்கள் ரெண்டு தாராளமாக போகலாம், அதை விட்டுட்டு இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டு இருந்தேன், அப்புறம் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் டக்குன்னு நேராக மிமாம்கிட்டே வந்துட்டு, ஏம்மா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்குமா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்காக்கம்மா இப்போ இக்னோர் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒன்றும் இக்னோர் பண்ணலையே, நீ இக்னோர் பண்ணுற நானும் இக்னோர் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு கோவம் எங்கேயோ போகுது, அப்படியே எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளே எரிமலையாக பொங்கிட்டு இருக்காரு, கோவத்தை வெளியே கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்பான பொசிஷன்லேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, இப்போ என்ன நீ சொல்கிற பர்சன்ட்டை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கணும், ஓகே ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ எந்த ஒரு பர்சன்ட்டை சொல்கிறியோ அந்த பர்சன்ட்டையே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொன்ன வேகத்திலேயே ஹவுஸை விட்டு அப்படியே வேகமாக வெளியே போனால் மிம்மம் ரொம்ப ஹாப்பியாகி, எனக்கு தெரியாது உன்னை எப்படி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி, அப்பா என் 4 சனுக்கு ஒரே பிளேஸில் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேங்கிற மாதிரி ஹாப்பியானா மாம் வின் ஆகிட்டாங்க, ஜங்குக் தோத்துட்டானுங்கிற மாதிரி பாய்ஸஸ் நக்கல் பண்ணபடி சிரித்தபடி ஃபுட்டாக சாப்பிட்டா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக் மூவ் ஆன் ஆகி 4 பாய்ஸஸுக்கும் ஒரே ஸ்டேஜில் மேரேஜுக்கான மொட்டை ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஸ்டேஜை தான் காட்டுறாங்க. ஸ்டேஜில் நம்ம ஆரம், ஜென், ஜே, ஹோப், வயன், சுகா, ஜிமின்ங்கிற மாதிரி எல்லாருமே பேராக நின்னா ஜிமினா கூட சேர்ந்து தான் டேயுமே அந்த ஸ்டேஜுக்கு வந்துருப்பாரு. கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம டே விடுறாங்க. இந்த மாதிரி விட்டால் டே இது வரைக்கும் ஜங்குக் எப்படி இருப்பார், ஜங்குக் எந்த மாதிரி இருப்பார், ஜங்குக்கோட பிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதையுமே ஜிமினோட பேரண்ட்ஸ்டையும் சரி ஜிமினாட்டையும் சரி கேட்டுருக்கவே மாட்டார். ஸ்டேஜில் ஜங்குக்கோட லுக்கை அப்படியே நோட் பண்ணுறாரு. அப்படியே ஜங்குக்கை ஃபுல்லாக நோட் பண்ணபடி, ஐயோ இவரையா நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கை பாட்டப்படி ஸ்மைல் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே லைட்டாக திரும்பி டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டக்குன்னு டமட்டே ஃப்ளோரை பாட்டப்படி குனிறாரு. இந்த மாதிரி குனிஞ்சம் மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் அப்படியே 1 by 1 நடக்குது. ஒவ்வொரு பாய்ஸஸாக அவங்க பேருக்கு அப்படியே ரிங் போடுறாங்க. இந்த மாதிரி ரிங் போடுற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம சுகாவும் ஜிமினாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சுகா அப்படியே நம்ம ஜிமினாவுக்கு ரிங்கை போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிவிட்டு ஜிமினாவோட
ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ணபடி மேரேஜ் என் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோவர்த்தையும் விஷயம் வாங்கினபடி நேரா ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கின அடுத்த செகண்டே நம்ம சுகாவோட கார் வந்து நிற்குது. அதோட மேரேஜுகளுக்கு வெளியே கரெக்டாக அந்த காரில் ஜிமினாவோட வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி சுகாவும் ஜிமினாவும் மேரேஜுகளை விட்டு வெளியே போனால் அடுத்த ஆரம்பிச்சுனுக்கு மேரேஜ் ஆகிடும். அவங்களுமே ரிங்கை போட்ட அடுத்த செகண்டே 2 பேருமே லிப்பில் கிஸ் பண்ணபடி மேரேஜை என் பண்ண பொசிஷன்லேயும் ஆரமோட கார் அந்த பிளேஸில் என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஆரம்பிச்சுன்னு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஜேகப்பும் என்னென்னா அவங்களும் மேரேஜை என் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண பொசிஷனில் கீழே இறங்குனா லாஸ்ட்டில் நம்ம டேக்குக்கு தான் டேக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம டேடா ஜங்குக்கு முதல்ல ரிங்கை போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஜங்குக்கு அப்படி டேயோட ரிங்கில் டேயோட ஃபிங்கரில் ரிங் போட வேண்டாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி மாடலாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்ம டேயோட ஃபிங்கரை பிடிச்சி வேகமாக நம்ம ஜங்குக்கு போடுவாரா இந்த மாதிரி போட்டால் டேயோட ஹேண்ட்ஸில் அது லைட்டாக கட் ஆகிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் நம்ம டே ஒர்டர் வரா இந்த மாதிரி ஒர்டர்னா ஜொங்கு கம்ப்ளீட்டே பார்த்து மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது நம்ம டே அந்த ரிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணபடி ஃபிங்கரில் போடுற மூமெண்ட்டை நோட் பண்ணால் நம்ம ஜொங்கு கம்ப்டியே நம்ம டேயோட பேக் நக்கை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக அழுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் லவ் பண்ணியிருக்காங்க, அந்த லவ் ஃபீலில் கிஸ் பண்ணிட்டாங்க. டே ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம டேயோட ஃபோர்கட்டில் கூட கிஸ் பண்ணலை, பார்க்குற பசங்களுக்கு கிஸ் பண்ண மாதிரி தெரியுது. டக்குன்னு ஃபோர்கெட் வரைக்கும் க்ளோஸாக வந்துட்டு அப்படியே நம்ம டேயை விட்டு மூவ் ஆகி ஸ்டேஜில் வந்து டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன மட்டும் கூட்டிகிட்டு போனோம். டீக்கிட்ட ஷாக் ஆகுது. என்ன அவரோட லிப்பு நம்ம மேலே படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணபடியே கரெக்டாக ஜங்குக்கோட காரில் வந்து உட்காண்டா பாடா எப்படியும் என் சன்ஸ் அவ்வளோ இருக்கும் ஒரே பிளேஸில் நான் மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன்டா, எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே 2 கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு மிமாம் அப்படியே நம்ம பாய்ஸஸ் இங்கே 2 கிளம்புன மூமெண்ட்டுக்கு நான் ஹவுஸுக்கு போகிறேங்கிற மாதிரி ஜான் டேட்டா மட்டும் வரைக்கும் கூட்டிட்டு மிமாம் நேரம் அங்கே 2 கிளம்புறாங்க. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸ் கொண்டுட்டு இருந்தா இப்போ ஜொங்குக்கு தான் காட்டுது. ஜொங்குக்கு அப்படியே நம்ம டேயே நோட் பண்ணல, அவர் வந்து மொபைல் எடுத்து மார்க்கு கிட்ட 1 by 1 பேசிக்கிட்டு வந்தான். டேடா அந்த ஃபிங்கர் அப்படியே லைட்டாக மூவ் ஆன் பண்ணி பார்க்குறாரு. லைட்டாக ஃபிங்கரில் கட் ஆகி பிளட் வந்துருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த மாதிரி பண்ணாரோ தெரியல, எவ்வளோ வேகமாக ரிங்கை போட்டுட்டாரு, பொறுமையாக போட்டாட்டா ரிங்கு உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக அந்த ஃபிங்கரை நோட் பண்ணபடி அந்த ஃபிங்கர் லைட்டாக பெயின் ஆகிற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த ஃபிங்கரை நோட் பண்ணபடி அப்படியே விண்டோ பார்த்து திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா மார்க்குக்கிட்ட காலில் பேசி முடிச்சுட்டு அந்த காலை கட் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கிட்ட அப்படியே நோட் பண்ணா டேயோட அந்த ரிங் போட்ட ஃபிங்கரில் பிளட் லைட்டாக கட் ஆகி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம டேயோட ஃபிங்கரை அப்படியே பிடிச்சி லைட்டாக க்ளீன் பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் டே ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதான் பிளட்டு வருதுன்னு தெரியுதுல, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது காயில்மெண்ட் வைக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த பிளட்டை லைட்டாக க்ளீன் பண்ணபடி அந்த கார்லேயே ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ்ன்னு இருக்கும், அதுலேருந்து மெடிசன் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்றாரு. அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறம் கூட நம்ம டேட்ட பேசலை, அப்படியே விண்ட பக்கமாக திரும்பி உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காண்டா டேக்கு ரொம்ப வியடாக இருக்குது. என்ன இவர் கரைங்க நடந்துக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இக்னோர் பண்ணபடி திரும்பி உட்காந்துருக்காரு. ஸ்டேஜில் வச்சு என்கிட்ட எப்படி பேசுவார்னு பார்த்தேன், ரிங் போட்டதுக்கப்புறமா அப்படி பேசுவார்னு பார்த்தேன், ஹவுஸுக்கே போகிறோம் இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி டே நோட் பண்ணிட்டு வந்தோம். ஜொங்குக்கு அப்படியே திரும்பிட்டே பார்க்க டக்குன்னு நம்ம டே ஃப்ளோரை பார்த்தபடி கீழே குனிறாரு, அந்த காரை பார்த்து குனிறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி டேக்குக்கு 2 பேருமே நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ ஹவுஸ்க்குள்ள இவங்க டேக்குக்கு வரதுக்கு முன்னாடியே மிமாம் அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகிட்டாங்க. பாய்ஸஸ் அவ்வளோ வேறையுமே ஒவ்வொருத்தருக்கா ஆட்டி எடுத்துட்டுலாம் எடுத்து ஒவ்வொரு பர்சன்ஸையாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆக்குறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆக்குனா லாஸ்ட்டில் டேக்குக்கு வராங்க. டேக்குக்கு அந்த மாதிரி ஆட்டி எடுத்துட்டுலாம் எடுத்துட்டு அப்படியே அந்த பிளேஸில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக மிமாம் உள்ள என்ட்ரானா எல்லாருமே எப்போதும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சோஃபா உண்டுல்ல, அவங்க சோஃபாவில் வந்து அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டாங்க. ஜாலியாக உட்காண்டபடி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உன்னோட நேம் ஒயனா, என்னோட நேம் ஜின்னுங்கிற மாதிரி ஒயனு ஜின்னு என்றுவானா ஜிமினாடா இந்த பிளேஸுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மொத்த மூமெண்ட்லேயும் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன்.
என் பேரண்ட்ஸ்ட்டே வந்து பர்மிஷனை வாங்கி என்னை பக்கத்தில் உட்கார வச்சிட்டலடா அப்படிங்கிற மாரி ஜிமினா டென்ஷன்லேயே சுகா நோட் பண்ணா, ஐயோ என் பேபியை மேரேஜ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகா ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி இவ்வளோ ஹாப்பினஸில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஓவராக ஹாப்பியாகாட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா சுகா விட்டுட்டுனா, சுகா வந்து எப்படியோ உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன் தெரியுமா, நீ என்ன லவ்வை ரிஜெக்ட் பண்ணுற டே இப்போ ஒய்ஃபை ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை விடவே மாட்டேங்கிறாரு. டே அடா ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துச்சுலடா ஹேண்ட்ஸை விட்றா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஹேண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணா, முடியவே முடியாது. எத்தனை இயர்ஸ் லவ் தெரியுமா அப்படிங்கிற மாரி கிரிப்பாக பிடிச்சா, நான் எங்கடா உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி ஜிமினா கட்டுனா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு இப்போ என் ஒய்ஃப் ஆகிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஜங்குக்குமே நேராக வர்றாரு. அவருக்குன்னு ஒரு சோஃபா இருக்கும்ல, அந்த சோஃபாவில் வந்துட்டு நார்மலாக வந்து உட்காருவாரா, அந்த மாதிரி உட்காந்தா நம்ம டேடான் இத்தனை பாய்ஸஸாக பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. மம்மியை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் டக்குன்னு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம டேக்கி ஜிமினாவை தவிர மற்ற எந்த பர்சன்ஸ்கிட்டையும் க்ளோஸாக பேசிட்டு இருக்க மாட்டார். ஜிமினாவோட பேரண்ட்ஸ் அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டில் இத்தனை பர்சன்ஸ் இருக்கிறதும் நியூ பிளேஸ், நியூ ஹவுஸ், இந்த பிளேஸில் ஜிமினா மட்டும் தெரிஞ்ச பர்சனாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி நர்வஸ்லேயே அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கு தான் டேய் நோட் பண்ணுவாரா